வீட்டுல சந்தோஷமாவும் வச்சுக்க முடியல, சந்தோஷமா வழி அனுப்பவும் முடியல. எந்த உரிமையும் இல்லாம வந்தவளுக்கு வரவேற்கவும் வழி அனுப்பவும் யாரு வரப்போறா? என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமக நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற சுயநலத்துல தான் உன்னை போன்னு சொல்றேன். இந்த கிழவனை மன்னிச்சிருமா? மன்னிக்கிறதுக்கு என்ன, எல்லாத்தையும் மறக்கிறதுக்கே நான் முயற்சி பண்றேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ எப்ப வேணா என்கிட்ட கேட்கலாமா? எனக்கு ஃபோன் கூட பண்ணலாம். தப்பி தவறி கூட சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்றத சுத்தி வளைச்சு சொல்றீங்களா மாமா? உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நம்ம கடந்து போக நினைக்கிற ஒவ்வொரு வினாடியும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு gift பாக்ஸ் மாதிரி நம்ம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்துக்கிட்டே போறோம். சந்தோஷம், துக்கம், சங்கடம், அனுபவம்னு ஒவ்வொன்னா நம்மள கடந்து போகுது. இந்த பயணத்தை நம்மளால நிறுத்தவே முடியாது. அப்புறம் இந்த வினாடிய கூட வேண்டான்னு நம்மளால ஒதுக்க கூட முடியாது. இப்ப என் கையில இருக்க வினாடியில பிரிவுன்னு எழுதியிருக்க, நான் அதை ஃபாலோ பண்றேன். அடுத்தடுத்த வினாடிகள்ல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. டாக்ஸி வந்துருச்சு மாமா, நாங்க கிளம்புறோம். வசந்த் வா. பாய் தாத்தா. மாமா, அடுத்தடுத்த வினாடிகள்ல என்ன இருக்குன்னு தெரியாததுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. கிரைம் நாவல் மாதிரி கதையை பரபரன்னு படிச்சுக்கிட்டே போவோம். முடிவு நமக்கு முக்கியம் இல்ல. வரும் மாமா, வா. கொஞ்சம் கதவு தரங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நில்லுங்க. லட்சுமி எங்க? லட்சுமி எங்கன்னு கேக்குறல்ல. செத்துட்டா. செத்துட்டான்னு சொல்லதான் ஆசை. அந்த ஆசையில தான் ஆறு, குளம், கிணறு, ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலயும் தேடணும். ஆனா எங்கேயுமே கிடைக்கல. ஏன் வெற்றி, லட்சுமி கிடைக்கலங்கிற பதட்டம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? தேட போகும்போது எங்க கிடைச்சிருவாளோன்னு பயந்து தான் தேடின. ஆனா அவ கிடைக்கல. மனசு சந்தோஷமா இருக்கு. மாமா, எதுக்கு அவங்க மேல இவ்ளோ வெறுப்ப கொட்டுறீங்க? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பினவள
நான் எப்படி விரும்ப முடியும்? டேய், அவன் இந்த வீட்டு மருமகடா. அம்மா, அவனை நான் பொண்டாட்டியாவே ஏத்துக்கல, அப்புறம் எப்படி மருமக? சத்தம் போடாதடா. உள்ள உங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அவர் காதுல இதெல்லாம் விழ அம்மா, வேண்டாம். அவரே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லிடுவோமா? என்ன சொல்ல போற? லட்சுமி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்ல போறியா? தேவைப்பட்ட அப்படி சொல்றதுலயும் தப்பு இல்லம்மா. ஆமா அத்த, வெற்றிக்கே பிடிக்கல, இனிமே எதுக்கு அவளான அவசியமா தேடிக்கிட்டு. தேனு, ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல இவங்க 4 பேரும் அவளை விட்டுட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு அந்த ஊர்ல யார தெரியும்? அவ எங்க போனா, என்ன ஆனான்னு உங்க யாருக்குமே பதட்டம் இல்லையா? எதுக்கு பதறணும்? எதுக்கு பதறணும்னு கேக்குறேன். அவ போயிட்டா. இந்த வீட்ல இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அவளை ஏன் நாம தேடணும்? டேய், அவ உன் பொண்டாட்டிடா. அம்மா, உங்க ஆசைக்காக தேடி பார்த்தோம், கிடைக்கல. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும்? டேய், நிஜமாவே நீ அவளை தேடினியா? தேடணுமா? ஆனா அண்ணியை கண்டுபிடிக்க முடியல. இப்படி வெறும் கையோடு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு விசாரிச்சா என்னடா சொல்ல போறீங்க? மா, நானே சொல்லிக்கிறேம்மா, அந்த கவலையை என்கிட்ட விட்டுருங்க. அப்போ அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? சும்மா ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. லக்ஷ்மி ஒண்ணும் விவரம் தெரியாதவ இல்ல. அவளை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த குடும்பத்துக்குள்ள பூந்து இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கானா? அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர தெரியாதா? அவ ஏதோ ஒரு முடிவை எடுத்திருக்கா. அதனால வெற்றியை திட்டுறதையும் அவளுக்காக கவலைப்படுறதையும் விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, போங்க. அத்த, பெரிய மாமா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஆமா அத்த, என் புருஷன் இன்னைக்குதான் ரொம்ப கரெக்டா பேசியிருக்காரு. எனக்கு குழப்பமா இருக்கு அத்தை. லக்ஷ்மி அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்காவது ஒரு ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அவ இருந்தப்பவும் கஷ்டப்படுத்தினா, இப்பவும் கஷ்டப்படுத்துறா. அம்மா, இதுதான் அவங்க நோக்கம். அவங்க இல்லாதப்போ நம்ம கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் நடக்காது. நாங்க யாரும் அவளை நினைச்சு கஷ்டப்பட போறதே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவ திரும்ப வருவா. அப்ப இருக்கு அவளுக்கு. அம்மா, அம்மா. அண்ணே, நீங்க போங்க, எல்லாம் சரியா போயிடும். நீங்க போங்கண்ணே. அனுஷ்கா, நீ அம்மாவை தனியா விடாத. தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை குழப்பிப்பாங்க. நீ அவங்களோட இரு. சரிங்க. ஓ, நாம இந்த விஷயத்தை எல்லாம் இப்ப அவங்க கிட்ட இருந்து மறைக்க போறோம்னா உன் வாழ்க்கை நீ எங்கேயும் போவானா? எங்க கூடயே இருந்துருமா? கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருந்துருமா?